மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 4 வாரங்களாக நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிற அந்த வசனத்தை நம்ம மையமாக வைத்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் உலக பிரகாரமான இச்சைகளை அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இல்லாத அளவுக்கு தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சுத்தத்தை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய வகையில கட்டாயம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதை குறித்தும், ஏன் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை குறித்து, நம்முடைய பாவத்து நிமித்தமாக நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது, மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காரியங்கள், நம்மிடத்தில் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலக பிரகாரமான இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று குறித்து கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் கர்த்தருக்குள்ளாக சுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், பொறாமையின் நிமித்தமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக வேளையில பொறாமை மட்டுமல்ல, பெருமையான காரியம் இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேளையில நமக்கு என்ன கிடையாதுன்னா பதில் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமை என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மனிதனை பொறாமை கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போவது மட்டுமல்லாமல் பெருமையான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடிய வேளையில அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடையா இருக்கும். ஆகையால் இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால் பெருமை. இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது: தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு. அப்ப பெருமையான காரியங்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களை குறித்து பெருமைப்படுத்துவார்கள், தங்கள் குடும்பத்தை குறித்து பெருமைப்படுத்துவார்கள், தங்கள் சூழ்நிலையை குறித்து பெருமைப்படுத்துவார்கள், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பதவி, அநேக காரியங்களை குறித்து பெருமையாய் பேசக்கூடிய காரியங்களை நம்ம உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம அப்போ ஒரு மனிதனிடத்துல பெருமை இருக்கும் என்று சொன்னால், இந்த பெருமை என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு தீமையான அடிமைத்தனத்துக்கு நேராக கடந்து செல்வது மட்டுமல்லாமல் அந்த பெருமையின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன செய்கிறது என்று சொன்னால் தடையா இருக்கிறது. அதாவது நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கிடையாது என்று சொன்னால் பதில் கிடைக்க முடியாமல் போய்விடுகிறது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தால் அநேக முறை நம்ம தியானித்திருக்கக்கூடிய ஒரு தியான பகுதி. 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார்கள். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சுயத்தை குறித்து பேசுகிறான். அதாவது நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு மாய்மாலமான ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியதையும், ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க முடியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாக இருக்க என்மேல் கிருபையாயிரும், பாவியாக இருக்க என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஜெபிக்கிறதையே நம்ம பார்க்க முடியும். அதுல இந்த ஆயக்காரன் என்ன செய்தான் என்று சொன்னால் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான். இந்த பரிசேயன் தன்னுடைய பெருமையின் ஜெபத்து நிமித்தமாக அல்லது தன்னிடத்தில் இருந்த மனமேட்டிமையின் நிமித்தமாக நான் ஆண்டவருக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு தன்னை மேன்மைப்படுத்தினதன் நிமித்தமாக அவன் அந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனான் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுபோல் தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நான் எனக்கு நல்லா பாட தெரியும், நான் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன், நான் நல்லா ஆராதனை நடத்துவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னா பிசாசு ஓடி போயிடும். இப்படி அநேகர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய மேன்மையை குறித்து அநேக விதமாக பெருமை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டக்கூடியது ஒன்றே ஒன்று. பவுல் சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லிக்கொண்டு, அப்ப இந்த உலக பிரகாரமாக நம்ம பாராட்டக்கூடிய மேன்மைகள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராது. நம்ம
நம்ம மேன்மை பாராட்டக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து, இயேசு நமக்கு பெற்று தந்த விடுதலையை குறித்து, இயேசு நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பை கொடுத்து, இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து நம்ம மகிமை உள்ளவர்களாய் தேவனை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, உலக பிரகாரமான மேன்மையோ உலக பிரகாரமான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்ல, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையில சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனமேட்டிமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும், ஜெபத்துக்கு தடையா இருக்கும். ஆகையால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் நாமம் தரிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணக்கூடியவர்கள கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு பதில் தருவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம பெருமை கொள்ளாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால் தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார் என்று சொல்லிக்கொண்டு அதில் அழகா சொல்லப்பட்டிருக்குதா. 6 முதல் 8 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லிக்கொண்டு இயேசு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாகி சிலுவையில மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவன் அவனுக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து மேன்மைப்படுத்தினார் என்பதை அதனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆவியின் விண்ணப்பத்தையும் மன்றாட்டின் ஆவியையும் கிருபையும் தர கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடியினால நம்மிடத்துல எந்த காரியத்தை கொண்டும் எந்த விதமான காரியங்களை கொண்டும் நம்ம பெருமை கொள்ளாமல் கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கட்டாயமாக ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தாழ்மையாக நம்ம இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் கிருபை அளிப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாவீதினுடைய வாழ்க்கை, அவன் அடிமையாய் அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவன் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறை தண்டனை அனுபவித்தான், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தாழ்த்தினது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தானியேல் செய்யாத தவறுக்காக சிங்கி கபியில போடப்பட்டான், ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்த பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்பதை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பெருமை கொள்ளாமல் கர்த்தருக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் நம்முடைய ஜெபங்கள் தடைபடுகிறது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சந்தேகப்படுகிறான். நம்ம இன்றைக்கு அநேக வேளையில நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில நமக்கு ஒரு சந்தேகம், ஐயோ இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, இது எனக்கு எப்படி நடக்கும், இது எனக்கு எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வரும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வந்து அது நமக்கு ஜெபத்துக்கு தடையா இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலரிக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்துல எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நினைவற்றவனாக இருக்கான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவிசுவாசம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. நமக்கு தெரிந்த வசனம் எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓட வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில என்ன வருதுன்னு சொன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்,
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய வேளையில நம்ம விசுவாசத்தோட நம்ம ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளால ஒரு கேள்வி வருது. என்ன வருதுன்னு சொன்னா, இது எப்படி நடக்கும், இது எப்படி நமக்கு சாத்தியமாகும், இது எனக்கு கிடைச்சிருமா, இதுல நான் ஜெயம் பெற்றுவேனா, இதுல நான் வந்துருவேனா, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துருவேனான்னு சொல்லிட்டு நமக்குள்ளால ஒரு அவிசுவாசம் வரும் பொழுது அந்த அவிசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை தடுக்கும். அந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களில அவன் இயேசுவிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் இந்த கடல் தண்ணீரை நடந்து வரணும்னு. இயேசு சொன்னாரு, நீ நடந்து வான்னு சொல்லக்கூடிய வேளையில அவன் இயேசுவை பார்த்து நடக்கக்கூடிய வேளையில தண்ணிக்கு மேல அவன் நடந்து போகிறான். ஆனால் அவன் என்ன செய்தானா, திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா சூழ்நிலை கடலை பார்த்தோன்னு என்ன ஆச்சுன்னா அமுங்கி கீழே விழுந்து போறான். ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய வேளையில கர்த்தர் அவனை கை தூக்கி எடுத்தார் என்று நம்ம வேதாகமத்தில் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எதிராக இருக்கும். என்ன சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா அவிசுவாசம் தான் வராங்க. சூழ்நிலைக்குள்ளால நம்ம போனோம்னு சொன்னா நம்ம அவிசுவாசத்துக்குள்ளாலதான் இருப்போமே தவிர நம்ம விசுவாசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆனா நம்ம விசுவாசத்துல இருப்பேன்னு சொல்லுவோம், விசுவாசம் எனக்குள்ளால இருக்குது, விசுவாசத்திற்கிற என்னார் எல்லாமே சொல்லுவோம். ஆனா நம்ம சூழ்நிலைக்குள்ளால போகக்கூடிய வேளையில என்ன செய்யும் சொன்னா அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டுமே தவிர அவிசுவாச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வராத அளவுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கக்கூடிய வேளைதான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு நன்மையை தருவார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகையால் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவிசுவாச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களில் சொன்ன மத்தேயு 21:23 சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வேண்டுதல் செய்யக்கூடிய வேளையில நமக்குள்ளால சிந்தனைக்குள்ளால ஒரு சில வேளையில நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது சிந்தனைக்குள்ளால நமக்குள்ளால ஏதாவது ஒரு குழப்பம் அல்லது சிந்தனைக்குள்ளால நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் அடிமைப்படுத்துறது போல இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஜெபத்துல ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகாத அளவுக்கு நம்ம ஜெபத்துல மிகவும் எச்சரிப்போடு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஜெயம் பெற முடியும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா விசுவாசத்தை தங்க வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டார்கள்னு சொன்னால் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஜெபமுமே உலக பிரகாரமா நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அதுல அடிமைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக அல்லது ஒரு மருத்துவமனையில அல்லது வெளியே ஏதோ ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்ப ஜெபம் பண்ண போகக்கூடிய வேளையில நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா அவங்க மரணப்படுக்கையில இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அவங்க ஹீல் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய வேளையில நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம், கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல விசுவாசத்தை ஊட்டிட்டு நம்ம வருவோம். ஆனா நம்ம வெளியே வந்தோடனே என்ன செய்வோம், நம்ம யாரிடத்துல அது பேசக்கூடிய வேளையில அவரு ரொம்ப சிக்காதான் இருக்காங்க, அவரு திரும்ப உயிரோட வர்றது கஷ்டம்தான், செத்து போயிடுவார் போல இருக்கு, நம்ம அப்படி சொல்லக்கூடிய வேளையில என்னன்னா நம்ம அவங்களுக்கு என்ன விசுவாசத்தை சொன்னோமோ அது நம்ம விட்டு வெளியே போறது மட்டுமல்லாமல் அவ்விசுவாசம் நமக்குள்ளால கிரியை செய்கிறது. பவுல் சொல்றான், நான் விசுவாசித்திருக்க இன்னார் என்பதை நான் அறிவேன், உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளால இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர். உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படாத அளவுக்கு உன்னதமான தேவனுடைய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ளால கிரியை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய வேளையில தான் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:15-21 வசனங்களை வாசித்து பார்த்தா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வலிப்பு வியாதி சந்திரோகியா என்கிற நோயினால வியாதிப்பட்ட ஒரு பையனை அவனுடைய தகப்பனார் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இயேசுனுடைய சீஷர்களிடத்துல கொண்டு வர்றார். அந்த சீஷர்களால என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த பையனை சுகப்படுத்த
சுகப்படுத்த முடியல. ஆனால் இயேசு இடத்துல வரக்கூடிய வேளையில அவன் அலக்களிக்கப்பட்டு அவன் பரிபூரணமான சுகம் பெற்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சீஷர்கள் கேட்கிறாரு, எங்களால ஏன் இதை செய்ய முடியலன்னு கேட்கக்கூடிய வேளையில இயேசு சொல்றாரு, இந்த வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி போகாதுன்னு சொல்லக்கூடிய வேளையில அப்போ அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அவ்விசுவாசம் இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலாவது நீ மலையை பார்த்து போகணும்னு சொன்னா அது என்ன செய்யும், போகும். ஆனா இன்றைக்கு அநேக வேளையில நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவ்விசுவாசம் அநேக நேரத்துல நம்ம விசுவாசத்துக்குள்ளால இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்யும் சொன்னா அவிசுவாசத்துக்கு நேராக கொண்டு செல்லும், அவிசுவாசத்துக்கு நேராக நம்மளை என்ன சொன்னா அடிமைப்படுத்தும். ஆனால் நம்ம விசுவாசத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த சந்திரோகிய வியாதியினால வியாதிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சீஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நிமித்தமாக அவனிடத்துல பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அவன் பரிபூர்ணமான சுகம் பெற்றான் என்பதையும் சீஷர்களுக்கு இயேசு சொன்ன காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்ன அந்த வேதாகம பகுதியில் என்று அறிந்து கொள்ள முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டு அந்த அவிசுவாசம் கிரியை செய்யாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பா இருந்தாதான் வசனம் நமக்குள்ளால இருக்குதுன்னு அர்த்தம், நம்முடைய ஜெப ஜீவியம் சரியா இருக்குதுன்னு அர்த்தம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய வேளையில் தான் இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே இவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. ஒரு 127 தேசத்தில் இருக்கக்கூடிய யூத ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஒலிக்கப்பட்டது ஆமான் மூலமாக. ஆனால் அதை அறிந்து கொண்ட மொர்தகாய் தன் வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கு சொல்லக்கூடிய வேளையில எஸ்தர் என்ன செய்தாள் என்று சொன்னால் தன்னுடைய தோழிகளோடு உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியர்களால் கைவிடப்பட்டு தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்று போட்டாள். ஆனாலும் அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போகவில்லை. அவள் என்ன செய்தாள்னு சொன்னால் தனக்குள்ளால ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை ஆயினும் தொடுவேன் என்று சொன்னால் விசுவாசம். அவள் அதுபோல என்ன செய்தாள்னா அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளால போய் இயேசுவை தொட்ட பொழுது அவளுடைய சரீரத்தில் இருந்த உதரத்தின் ஊரல் நின்று போனது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலக பிரகாரமா நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் சுதந்திரிக்க முடியும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது நம்மளை என்ன செய்யறதுன்னு சொன்னா கைவிடுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல கொடுக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவருடைய சபையில ஊழியம் செய்வதற்காக ஒரு 7 ஆண்டுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பஞ்சாப்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. அப்ப இவர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா அவங்கள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிக்கப் பண்ணணும். அப்ப பிக்கப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் காலையில பிக்கப் பண்ண போகக்கூடிய வேளையில இவருடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிட்டு அதனால போக முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி பார்க் ஸ்டேஷன்ல வந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சு வந்துருங்க, வேளச்சேரி வந்துருங்க, நான் வேளச்சேரியில் உங்களை பிக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மிஷினரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்க, நம்ம வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து போய் இறங்கினோன்னா நம்மள அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடைசி அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு 20 ரூபா 25 ரூபா என்ன பண்ணிட்டாங்கன்னா டீ சாப்பிட்டு அந்த காசும் செலவழிஞ்சு போச்சு. ஸோ இவங்க சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்குறாங்க. இவங்க கையில ஒரு காசு கூட கிடையாது, நாட் ஈவன் 5 ரூபா கூட கிடையாது. இப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க ட்ரெயினை பிடிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இவர் யார்கிட்டையுமே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்காரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய காத்து அடிச்சிருக்குது. அந்த காற்று அடிக்கிறப்ப அந்த ரோட்ல இருக்கக்கூடிய சரகு பேப்பர் எல்லாம் என்ன சொன்னா சுத்தி வந்து இவர் கால் பக்கத்துல விழுந்திருக்கு. இவர் கால் பக்கத்துல வந்து கீழே குனிஞ்சு பாக்குறாரா, ஒரு 20 ரூபா நோட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த 20 ரூபா நோட்டை எடுத்துட்டு கரெக்டா அந்த பார்க் ஸ்டேஷனுக்கு முன்னால தெரியும் அந்த சென்ட்ரல் அந்த பஸ் எல்லாம் உள்ள வந்து ஏறக்கூடிய அந்த இடத்துல அடுத்தது இவர் என்ன செய்யறாரு, அந்த பார்க் ஸ்டேஷன்ல போய் அந்த 20 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மாதிரி அநேக சம்பவங்கள் உண்டு. பாருங்க, ஒரு சூழ்நிலை எதிராக இருக்குது. ஆனா அவர் என்ன செய்தாருன்னா அந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய வேளையில ரோட்ல கிடக்கக்கூடிய குப்பை கூழெல்லாம் வந்து அவர் காலில் விழக்கூடிய வேளையில அதுல ஒரு 20 ரூபா அவங்களுடைய டிராவலிங்க்கு கிடைச்சது. அப்ப நம்ம விசுவாசித்திருக்கக்கூடிய தேவன் நம்மை விசுவாசத்தில் நடத்துகிறவர். நம்ம விசுவாசத்தில் இருக்கக்கூடிய வேளையில சூழ்நிலைகளை மாற்றுவார். யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 20ஆம் வசனம் வழியாக சொல்கிறது, பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வர
வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய அடிமைத்தனங்களை முறியடிப்பது மட்டுமல்லாமல் நாம் அவருடைய பிள்ளையாயிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? நம்ம இடத்துல பாவங்கள் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம அறிக்கையிடுவோம். நம்ம இடத்துல மன்னிக்க முடியாத சுவாபம் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம கர்த்தரிடத்துல அறிக்கையிடுவோம். இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். அதன் பிறகு அக்கிரம சிந்தை நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா அதை நம்ம அறிக்கையிடுவோம். பெருமை நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம அதை அறிக்கையிடுவோம். அவிசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும்னு சொன்னால் அந்த அவிசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது கட்டாயம் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவதற்கு போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில ஒரு விஷயம் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஜெபங்கள் ஏன் கேட்கக்கூடவில்லை? ஆண்டவரே, நாங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் உலக பிரகாரமான இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய காரியத்துக்கு அடிமைப்படுகிறத நிமித்தமாக அநேக வேளையில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ள நாமத்தினால ஆண்டவரே உலக பிரகாரமான எந்த அடிமைத்தனங்களும் எங்களை ஆளுகை செய்யாத அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளார இருந்து கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ரீமாலா ரபாதானா கரபாதுனா சந்தரபா தெரலனி கரபலானா ஒரு வல்லமையான தேவ மகிமை இறங்குவதாக, ஒரு கிருபையின் வல்லமை இறங்குவதாக, இரக்கத்தின் வல்லமை இறங்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு தகப்பனே பெருமையின் நிமித்தமாகவோ அவிசுவாசத்தின் நிமித்தமாக எங்களுக்குள்ளால ஏதாவது காரியம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மன்னியாத சுவாபங்கள் இருக்கும் என்று சொன்னால் மாறட்டும். எங்களை தடுக்கிற பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் மாறட்டும். அக்கிரம சிந்தை இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இச்சை எங்களை அடிமைப்படுத்தும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் எங்களை ஆளுகை செய்யாத அளவுக்கு கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவித்து ஆண்டவரை விசுவாசத்தில் நாங்கள் ஜெபித்து உலக சூழ்நிலைகளை, குடும்ப சூழ்நிலைகளை, எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய காரியங்களை நாங்கள் நினைக்காமல் கர்த்தருக்குள்ளால் நாங்கள் உறுதியாயிருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாக வருகிற எல்லா தடைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருடைய பாதையில வழி நடத்துவதற்கு கர்த்தர்களை தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ரீமாலா சந்தராபா தருலானா ஷேகானாமா எல்லா அடிமைத்தனங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தரே எங்களுக்கு வெளிச்சமா இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். God bless you all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்கிற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம், ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்த வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம்.
இந்த 5 புத்தகங்களையும் ரெவரன் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை, சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும், தற்போது ஊழியர்கள் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும், நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரன் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் எஸ். ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய புத்திரராயிருந்து உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். ரெவரன் டி. மோகன் அவர்களால் வாழ்த்துரை வழங்கப்பட்டு ரெவரன் சுதாகரன் சாமுவேல் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, விஜிபி ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.